வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன் நிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன் நிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவாய், தினமும் நடத்திடுவாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திடு, காலமெல்லாம் நீ செழித்திடு. கர்த்தரை நம்பி நீ ஜெபித்திடு, காலமெல்லாம் பதில் பெற்றிடு. கர்த்தரை நம்பி நீ ஜெபித்திடு, காலமெல்லாம் பதில் பெற்றிடு. கர்த்தருக்குள் நீ பேசிடு, அந்நிய பாஷை பேசிடு. கர்த்தருக்குள் நீ பேசிடு, அந்நிய பாஷைகள் பேசிடு. நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நான் வற்றாத நீரூற்று போலிருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திடுவேன், காலமெல்லாம் நான் செழித்திடுவேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திடுவேன், காலமெல்லாம் நான் செழித்திடுவேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திடுவேன், காலமெல்லாம் நான் செழித்திடுவேன்.
கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திடுவேன், காலமெல்லாம் நான் செழித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குட் ஸ்டார்ட் மூலமாக மறுபடியும் உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி. உங்களை இந்த நேரலையிலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, எனக்கு தீர்க்கதரிசி தந்த வார்த்தை, அற்புதமான வார்த்தை. வேதத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். என்ன வசனம்? 58:11 ஏசாயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஏதேன் தோட்டத்தை நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை. ஃப்ரெஷ்ஷாக தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் மிருகங்களை வைத்து ஆதாமையும் ஏவாளையும் வைத்து அந்த அற்புதமான அந்த பாரடைஸை கொடுத்தார்ல, அதைத்தான் பரிசுத்தாவியானவர் நினைத்து கொண்டு பேசுகிறார். உங்களுக்கு இனி குறைவு இருக்காது, வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் மழை போல பெய்யும். நீங்கள் கர்த்தரை நம்பி வாழ்ந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் அவர். கர்த்தராகிய இயேசு மகா பெரிய தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர். நீங்கள் வற்றாத நீரூற்று போல நிச்சயமாகவே இருப்பீர்கள். ஏதேன் தோட்டத்தை மறுபடியும் நீங்கள் படித்து பாருங்களேன். அந்த ஏதேன் தோட்டத்தின் நிறைவு, அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதம், அங்கே இருந்த ஆசீர்வாதத்திலே மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், தேவனோடு கூட ஆதாம் வைத்திருந்த ஃபெல்லோஷிப், ஐக்கியம், உறவு, அவரோட பேசுறது. அவர் மிருகங்களுக்கு பேர் வைக்க சொன்னப்ப ஆதாம் பேர் வைத்தது நீங்கள் யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த நித்திரையில் சமாதானமாக தூங்கினது, அப்புறம் அவன் எழுந்த பொழுது அற்புதமாக மனுஷியை, தன் மனைவியை பார்த்தது. அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? தேவனோடு தான் மனுஷன் முதலிலே பேசினான். மனுஷன் தேவனோடு தான் முதலிலே பேசினான். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்கள் எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருக்கிறது ஓகே, இட் இஸ் ஓகே. ஆனால் தேவனோடு நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியம். அவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது. நீங்கள் ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் உங்களுக்குள்ளேருந்து ஆராதனை பொங்கி கொண்டே வரும். தனியாக இருக்கிற நேரத்தில் சரி, கூட்டமாக இருக்கிற நேரத்துலையும் சரி, வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற நேரத்துலையும் சரி, பெர்க்மான்ஸ் ஐயாவோட பாடல்களை அப்படியே நீ வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தமும் அவர் உங்களை நடத்துகிற மகா பெரிய அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். அதை பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் அவர் என்ன பண்ணுறாரா? உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். உங்கள் ஆத்துமாவில் என்னைக்கு திருப்தி வருதோ அப்பொழுதே சரீரத்திலும் திருப்தி, சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் திருப்தி, ஜெயம், வெற்றி நிச்சயமாகவே உண்டு உங்களுடைய வாழ்க்கையில். நீங்கள் இப்போது ஒரு முறை சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஆவியை ரட்சித்துட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறுபடியும் பிறக்க வச்சிட்டீங்க, என்னை நீதிமானாக மாற்றிட்டீங்க, ஆக்கிட்டீங்க, உங்கள் கிருபையை என் மேலே தந்துட்டீங்க, என் ஆத்துமாவையும் நீங்கள் திருப்தி பண்ணும்படி நிச்சயமாகவே எனக்குள்ளே இருந்து
காரியங்களை செய்து என் ஆத்துமாவில் உங்கள் வசனத்தின் திருப்தி, உங்கள் அபிஷேகத்தின் திருப்தி, நீங்கள் கொடுக்குற அந்த நம்பிக்கையின் திருப்தி. பிரியமானவனே, உன் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது போல உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள் அப்படியே தேவனுக்குள்ளாக திருப்தியாக்கப்பட்டு இருக்குமானால் நான் சொல்கிறேன், உங்கள் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாறுகிறது. உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறது மாத்திரல்ல, அதற்கும் மகா பயங்கரமாக, மகா அற்புதமாக உங்களுடைய சரத்தில் புதிய புதிய மாற்றங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. எலும்பு தான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். அங்கிருந்து தேவன் புதிய புதிய ஆரோக்கியத்தை உங்கள் சர்ரம் முழுக்க கொண்டு போவார். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க. சரீரத்துக்கு நீர்ப்பாய்ச்சல் என்ன? தேவன் கொடுத்துருக்கிற இந்த உணவு. இந்த உணவை கொண்டு சரீரத்தை நாம் திருப்திப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஆத்துமாவுக்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆவி மனுஷனுக்கு அவருடைய இரத்தம், அவருடைய கிருபை, தயவு, ரட்சிப்பை கொடுத்து விட்டது. இப்போ உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், நீங்களும் சரி நானும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் அவருடைய விருப்பத்தை ஹோலி ஸ்பிரிட் மூலமாக ஏதேன் தோட்டத்தை மையமாக வைத்து அந்த ஃப்ரெஷ் கார்டனை முதல்ல தேவன் படைத்த அந்த அற்புதமான பாரடைஸை அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்களைப் போல கிறிஸ்துவின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி நீங்களும் நானும் அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். அதனால் நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறத மனதில் வைத்து இந்த வசனங்களை அப்படியே அசைப்போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசி பார்ப்பீங்க. நம்ம எல்லோரும் பாடுவோமா? சேர்ந்து கூட என்னோடு கூட பாடுறீங்களா? ஒரு விசுவாச ஒரு அறிக்கை போல, நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன். பாடுவோமா? நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் சுகித்திருப்பேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் சுகித்திருப்பேன். நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பேன், தப்பாமல் கனி கொடுப்பேன். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பேன், தப்பாமல் கனி கொடுப்பேன். நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். ஓடும் நதி நான் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் செழித்திருப்பேன். கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் செழித்திருப்பேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம், உங்கள் வார்த்தையின் மேலே எங்களுடைய இருதயத்தை பதிக்கிறோம். நீங்கள் மெய்யாகவே எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் தான் வச்சிருக்கிறீங்கன்ற உணர்வில் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. விசேஷமாய் மறுபடியும் கிறிஸ்து என்னும் ஆதாம் எங்களை
வெளியே போன மனுமக்களை, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன மனுமக்களாகி எங்களை மறுபடியுமாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நீர் அழைத்து செல்லுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உறவுக்குள்ளாக, அந்த ஐக்கியத்துக்குள்ளாக ஆண்டவரே, அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அதிநிமித்தம் அனுபவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். விசேஷமாய் கர்த்தாவே, நிரலிலும் யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் இருக்கிறத காண்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகள், ஆவிக்குரிய கனிகள், ஆத்துமாவுக்கு அடுத்த கனிகள் அப்பா வெளிப்படுகிறதற்காக நன்றி. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவங்க ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கிறதற்காக நன்றி. நித்தமும் உடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தி அழகு பார்க்கிறதற்காக நன்றி. உயர்த்தி வைக்கிறதற்காக நன்றி. வெளிச்சமாய் அநேகருக்கு சாட்சியாக நீர் வைக்கிறதற்காக நன்றி. எதிரி தோற்று போகும்படி, எதிரி வெட்கப்படும்படி, சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும்படி சாபங்கள் எல்லாம் பிரேக் ஆகி அற்புதமான ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால, பண விஷயத்தில் இயேசுவின் நாமத்தினால, சர்ரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமடைகிற விஷயத்தில் இயேசுவின் நாமத்தினால, ஆவிக்குரிய குணாதிசயங்கள், எல்லா விதமான பிசாசனுடைய குணாதிசயங்கள் வெளியேறி ஆத்துமாவிலையும் அற்புதமான கேரக்டர்ஸை நீங்கள் உருவாக்கி சர்ரத்தில் அதை செயல்படுத்த வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சபையாய், நாங்கள் குடும்பமாய், நாங்கள் பிள்ளைகளாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வறட்சியவே காணாத இடத்துல நீங்கள் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. அநேகர் வந்து இந்த நிழலிலே வந்து அப்பா அடைகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுறீங்க. உங்கள் நாம மகிமைக்காக பிளஸ் பண்ணுறீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய்.